வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சோயா சங்க்ஸும் முட்டையும் வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பொரியவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நிலமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பாதாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். பாதாம் பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போக மீடியமான ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். பாதாமும் சின்ன வெங்காயமும் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், திக்னஸும் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இல்லை ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கிது. இந்த ஸ்டேஜில் குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போடலாம். இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து சுடுதண்ணியில் ஊற போட்டு நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு தண்ணி சுடுதண்ணி வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் திக்காக தான் இருக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முட்டையை லேசாக கீறிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காய் வந்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா சோயா சங்க்ஸுங்கிறதுனால அந்த குழம்பு ஃபுல்லாத்தையும் இழுத்துரும் நேரம் ஆக ஆக. அதனால் வைக்கையிலே இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.